நம்ம எங்கே அதிகமாக காயப்படுறோமோ அங்கே இருந்து தான் நம்மளோட வாழ்க்கை பாடம் தொடங்குது. வெளியோரத்தில் கசிகிற கண்ணீர் துளிகள் உறவுகளை மட்டும் இல்லை, உள்ளத்தையும் ஒரு நொடி மௌனமாக்கும். நினைவுகள் எப்போதுமே சிரித்த நேரங்களை நினைவில் வச்சுக்கிறத விட அழுத நாட்களை தான் மனசில் வச்சுக்குது. வெளியோரத்தில் வழிகிற கண்ணீருக்கு வழிகள் 1000 இருக்கும். வலியை போக்குறதுக்கான வழி இனி தனிமை மட்டும்தான். வார்த்தையில் கடத்த முடியாத வழிகளை வரிகளில் கடத்திடலாம். வரிகளில் கடத்த முடியாத வழிகளை கண்களானது தானாகவே முன்வந்து கடத்திடுது கண்ணீரா. ஒருத்தரை இழக்கும்போது வர்ற கண்ணீரை விட ஒருத்தரை இழந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது வர்ற கண்ணீருக்கு இன்னும் வலி அதிகமாக தான் இருக்கும். வலிகள் நிறைஞ்ச வாழ்க்கையில் நம்மளுக்கு விதிக்கப்பட்டது வலி தான். அந்த வலியோட நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். வலியானது கண்ணீரில் மட்டும் இருக்கிறதில்ல, சில நேரம் சிரிப்பில் கூட மறைஞ்சிருக்கும். நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை காயப்படுத்தும் போது தான் இல்லாததையும் இழந்ததையும் இன்னும் ஆழமாக யோசிக்க தோணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பல பேர் பச்சோந்திகள் தான். தங்களோட தேவைக்காக காலையும் பிடிப்பாங்க, தேவை முடிஞ்சதுக்கப்புறம் கழுத்தையும் நெரிப்பாங்க. ஒரு துளி அன்பை தந்துட்டு பல துளி கண்ணீரை கறந்து விடுது சில போலியான உறவுகள். இந்த உலகத்தில் கண்களை விட கண்ணீர் தான் சிறந்தது. கண்களானது இந்த உலகத்தை மட்டும்தான் காட்டும், கண்ணீர் தான் உண்மையான உள்ளத்தை காட்டும். ஒருத்தங்க உங்கள் மேலே உண்மையாக இருக்கிறாங்க, ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் அப்படின்னா, இல்லைனா உங்களோட வாழ்க்கையில் அவங்க ஒரு முக்கியமான மனுஷங்க அப்படின்னா, அவங்களுக்காக ஒரு சொட்டு இல்லை, விடிய விடிய கூட அழலாம், தப்பே இல்லை. ஆனால் நம்மளை அசிங்கப்படுத்துகிறவங்க, இகழ்வாக பேசுகிறவங்க, நம்மளை கேவலப்படுத்துகிறவங்க, நம்மளை குறைச்சி பேசுகிறவங்க, நம்மளை கஷ்டப்படுத்தி பேசுகிறவங்க, நம்மளை விட்டு விலகி போனவங்க, நம்மளை ஏளனம் செஞ்சவங்க, நம்மளை வேணாம்னு சொன்னவங்க, நம்மளை தூக்கி எறிஞ்சு பேசுகிறவங்க, நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போகிறவங்க, இவங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட நம்ம கண்ணில் இருந்து நம்ம இழந்துடக்கூடாது. இதில் எப்போவுமே உறுதியாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் எக்காரணத்தை கொண்டும் அவங்களுக்காக உங்களோட கண்ணீரை இழந்துடாதீங்க. இன்றைக்கி உங்களை யார் கேவலப்படுத்துகிறாங்களோ, யார் அசிங்கப்படுத்துகிறாங்களோ, அவங்களே உங்களை நிச்சயம் ஒரு நாள் தேடி வருவாங்க. உங்கள் கண்ணீருக்கு ஒரு விலை கண்டிப்பாக இருக்குது. அதை இப்படிப்பட்டவங்களுக்காக இழந்துடாதீங்க. உங்கள் மேலே நீங்கள் மரியாதையும் அன்பும் வச்சு வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லுங்க. ஏன்னா உங்களை உதறிட்டு போகிறவங்க என்னவோ நல்லா தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் அதையே நினச்சி அழுது புலம்பிகிட்ருக்கீங்க. நம்மளை புரியாமல் போனவங்களே சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம மட்டும் ஏன் இப்படி அழுது காலத்தை அழிக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக மனசில் மாற்றம் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களில் யாராவது ஒருத்தரோட மனநிலைமையை மாற்றும் அப்படின்னு நம்புகிறேன். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. நம்ம எங்கே